So next question. A certain sum becomes threefold at 4% annual rate of interest. At what rate it will become sixfold? 4% வருடாந்திர வட்டி விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை 3 மடங்கு ஆகிறது. எந்த வருடாந்திர வட்டி விகிதத்தில் அது 6 மடங்காக மாறும்? இதுதான் கேள்வி. சரி, இந்த கொஸ்டினை ரெண்டா பிரிச்சுக்கலாம். A certain sum becomes threefold அப்படின்ற வரைக்கும் ஒரு கொஸ்டின். சாரி, at 4%. இது பார்த்தீங்கன்னா 6-foldன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ணோம், 3 டைம்ஸ்ன்னு பார்த்தோமா. ஸோ அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3-foldன்றது ஒரு கொஸ்டின், 6-foldன்றது ஒரு கொஸ்டின். இப்போ 3-foldன்றதுக்கு அப்படின்னு சொன்னால் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். At a certain time become 3-fold at 4% rate. ஸோ இதில் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துருக்குன்னா n கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ என்ன சொன்னால் 3-foldனா 200/50 இயர்ஸ்ன்னு வந்துடுமா? 50 இயர்ஸ்ன்னு கண்டுபிடிக்குமா? இதே தானே போன கொஸ்டினில் சொன்னேன், ஷார்ட்கட்டாக சொன்னோம். 3-foldனா 200 எடு, 5-foldனா 400 எடு. ஸோ இந்த மாதிரி சொன்னோம். இப்போ நெக்ஸ்ட்டு அட் வாட் ரேட் இட் வில் பிகம் 6-fold. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50ன்றது இயர் தெரியும், ஓகேவா? ஸோ அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6-foldன்றதுனால 500/50 10%. போன கொஸ்டின் வெறும் இதை பாதி மட்டும் கேட்டான், இதில் ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி கேட்குறான். ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை வச்சு செகண்ட் பார்ட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஆமாம், எது கொடுத்தாலும் அந்த எது ஒன்று இல்லையோ என்னோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? 3-foldன்றதுனால 200 எடுத்தோம், 6-foldனா 500 எடுப்போம், 2-foldனா 100 எடுப்போம். அவ்வளோதான்.